ஜாக்பாட் அடிச்சதே பாருக்கு. அப்பாடி! பாரு ஃபேன்ஸ் பாரு ஹேப்பி, நாங்க ஹேப்பி. பாரு ஹேப்பி, பாரு ஃபேன்ஸ் ஹேப்பி அப்படிங்கிற மாதிரி நாங்களே எதிர்பார்க்கல. நானுமே இந்த வீக்கு அவள எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும் அவளுக்கான வீக்கு. ஏன்னா இவனுங்க எப்போ வேணா எடுப்பானுங்க. இவனுங்க குறுக்கு புத்திக்கு கிறுக்கு புத்தி குறுக்க வந்துடுற கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அந்த மாதிரி இந்த டீமுக்கு எப்போ வந்து ஏன்னா பாரு வந்து அவங்க அவள் ஒரு நல்ல பிளேயர் அவள் உள்ளே வச்சிருந்து டாப் வின்னர் ஆக்கணும், டைட்டில் வின்னர் ஆக்கணுன்றதுக்காக இவங்க வச்சே இல்லை. கண்டிப்பாக டிஆர்பிக்காக தான் வச்சுருக்காங்க. இல்லை இவங்க யாரை டைட்டில் வின்னர் ஆக்கணுமோ அங்கே அந்த சப்போர்ட்டிவ் ரோலாக வந்து பார்வை வச்சு அந்த டைட்டில் வின்னரை ஹைலைட் பண்ணணும். அது எதர் வினோத்தா இருக்கலாம், விக்ரமா இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு சாண்ட்ராவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ஏன் திவ்யாவாக கூட இருக்கலாம். கமருதீன் வர வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. வினோத்தா, விக்ரமா இல்லைனா திவ்யாவா அப்படின்னு வர்ற இடத்துல இவங்க யார் ஆக்கணும்னு நினச்சாலுமே அங்கே ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக வில்லி கேரக்டராக இவங்க வந்து பார்வை வச்சு தான் அந்த ஷோ கொண்டு போகணுன்னு வேறு வழியெல்லாம் வச்சுருக்காங்களே தவிர, இல்லை ஒரு இடத்துல ஷோ போகுது போகல நாங்கள் எடுத்துகிறோம் டிஆர்பிக்காக அப்படின்னு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி எடுத்தால் கூட எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பிக் பாஸ் தான் அரோராக்கு அவ்வளோ சொல்லி விடுறாரு. பார்வை பார்த்தா அவ்வளோ கோவப்படுறாரு. அந்த வீக்கெண்டுக்கு அவ்வளோ கோவம். வீக்கெண்டில் பார்வை பார்த்தா அப்படி என்ன சொல்கிறது, அப்படி வந்துட்டு வன்மத்தை கொட்டுறாரு அந்த ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது, இவனுங்க கிறுக்கு புத்தி எப்போ வேணா குறுக்க வந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் வீக்லாம் க்ரூஷியலாக இருக்குமோ பாருக்கு எப்படி, ஏன்னா இனிமேல் வர வீக் எல்லாருக்குமே க்ரூஷியலாக இருக்கும்னு சொல்லும்போது இவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா போடணும் எஃபர்ட்னு சொல்லும்போது, இந்த வாரம் அவன் நாமினேஷனில் இல்லைன்னு ஒரு விஷயம். ஏன்னா போன வாரம் டைரக்ட் நாமினேஷன் சொன்னப்பறம் இந்த ட்விஸ்ட் வருமானது ஒன்று இருந்தது. இந்த அளவுக்கு ட்விஸ்ட் வந்தாலுமே பிக் பாஸ் என்னதான் அந்த ட்விஸ்ட் டைரக்ட் நாமினேஷன் வச்சாலும் எவனுமே இங்கே பார்வை சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. அதுவும் அந்த எஃப்ஜே இருக்கான், சபரி இருக்கான், இந்த அரோரா இருக்கா, எவளாச்சும் ஒன்று போட்டு தான் விட போகிறான். மினிமம் 2 ஓட்டு வந்தால் வந்துரும்னு பார்த்தா ஓட்டு போட்டது ரம்யா. அதுதான் நீங்கள் வீக்கெண்டில் விடுற எஃபெக்ட் தான் அந்த நாமினேஷனில் வரும்னா, அப்போது நீ ரம்யா வந்து எஃப்ஜேக்கு போட்டிருக்கணும். ஆப்வியஸாக அந்த பிரச்சனைக்குள்ளே விக்கல் சீக்கிரமாக இருக்கான். ஆனால் விக்கல் சீக்கிரமாக நாமினேட் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும், நீ அடி வாங்கினா உனக்கு ஈகோ ஹிட் ஆகிடுச்சு, இல்லை உன் தப்பு வெளில வந்துடுச்சு, நீ எக்ஸ்போஸ் ஆகிட்டு புரியுது. நீ ஒரு கேம் ஆடணும்னு நினச்ச, உன்னை சுற்றி இருக்கவங்க ஒரு கேம் ஆடினாங்க, உன் புத்தி வந்துட்டு நீ ஆடுற கேம்குள்ளே மட்டும்தான் இருந்தது. நீ தலையாகவும் உண்மையாக இல்லை, அந்த டீமுக்கோ உண்மையாக இல்லை. அப்போ உனக்கு அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. உன் புத்தியே உனக்கு வந்து ஆப்பு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ போட்ட பிளான் உனக்கே ஆப் ஆயிடுச்சு. வியானாவும் அதே தான். ஸோ நீ வியானாவை பண்ணது ஓகே. ஆனால் எஃப்டிவை ஒஸ்ட்டுன்னு சொன்ன நீ ஏன் வந்து பார்வை பண்ண அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்வால மட்டும்தான், அதாவது இப்போ கூட அவன் என்ன சொல்கிறான் நாமினேட் பண்ணும்போது, பார்வையும் வியானாவையும் தான் அவன் நாமினேட் பண்ணான் ரம்யா. அப்போ பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இதுலேயும் வியானா தெரிலன்னு சொல்லி அங்கே வீக்கெண்டில் சொல்லும்போது தெரியும்னு சொல்கிறானா, அதை தானே பாரு முன்னாடியிலேருந்து சொல்கிறான். நான் பேசும்போது வியானாவும் அங்கே இருந்தா, ரம்யாவும் அங்கே இருந்தா, நான் வந்து விக்ரமை எழுப்பணும்னு சொல்கிறத ஹோஸ்ட் அந்த ஒரு கேள்வியாவது உருப்படியாக கேட்டார். ஏமா எழுப்பணும்னா அதுக்கு என்னமா அர்த்தம், அவர் சும்மா போய் அவளை எழுப்புறது அவளுக்கு என்னமா வேலை பாருக்கு, அந்த கேமுக்கு அவங்க வந்து எழுந்தாதான், ஐ மீன் விக்ரம் அங்கே வந்து எழுந்தாதான், அவர் எழுந்தாதான் கேம் மாறும்னு சொல்லும்போது அதுதானே அந்த கேமை